இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதன் பிறகு ஒரு வீட்டிற்குள் செல்லுகிறார். அவர் அங்கே இருக்கிறார் என்று தெரிந்தவுடனே மக்கள் கூட்டம் வந்து திரளாய் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர்களுக்கு உணவு எடுக்கக்கூட நேரம் இல்லாமல் போனது. இதுதான் அவருடைய வழக்கமாகவே இருப்பதை அவர்களுடைய உறவினர்கள் காணுகிறார்கள். அன்பானவர்களே, இதே நிகழ்வைத்தான் நாம் வேறு விதத்திலே காணுகிறோம். லூக்கா நற்செய்தியிலே 8:20-21 அந்த வசனங்களிலே அன்னை மரியா தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து கொண்டு இயேசுவை பிடித்து கொண்டு வர செல்லுகிறார். அப்பொழுதுதான் இயேசு போதிக்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்கள்தான் என்றெல்லாம். அந்த நிகழ்வு தான் இது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது, அவர் ஏறக்குறைய பைத்தியம் பிடித்தவரை போல இருந்திருக்கிறார். அதாவது சரியாக உண்பதை குறித்து, உறங்குவதை குறித்து அவ்வளவு அவர் கவலைப்படவில்லை. அதனுடைய பொருள் கவலைப்படவில்லை என்று அல்ல, மாறாக அவர் எப்பொழுதும் இறை அரசை போதிப்பதிலே நாட்டமாயிருந்தார், வெறி பிடித்திருந்தார். மக்களை சந்திப்பது, அவர்களுக்கு இறையரசை போதிப்பது, கட்டளைகளை குறித்து பேசுவது, போதிப்பது, மக்களை குணப்படுத்துவது, பாவங்களை மன்னிப்பது, எப்பொழுதும் மக்களை சந்திப்பதிலேயே அவர் நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் அது போன்ற பல ஊழியர்களை நாம் பார்க்கிறோம், குருக்களை பார்க்கிறோம். நேரம் காலம் கணிக்காமல் அவர்கள் தங்களுடைய போக்கிலே மக்களை சந்தித்து, மக்களோடு, சிறு குழந்தைகளோடு விளையாடுவது, சிறு குழந்தைகளுக்கு கற்பிப்பது, வாலிபர்களை வழிநடத்துவது, பெரியவர்களோடு அமர்ந்திருப்பது என்றெல்லாம் நிறைய நேரத்தை மக்களோடு தங்களுடைய உணவை குறித்தோ உறங்குவதை குறித்தோ யோசிக்காமல் பணி செய்கின்றவர்களை நாம் நிறைய பார்க்கிறோம். அதற்கு எதிர்மாறாக நிறைய ஆண்டவருடைய ஊழியர்கள் உண்பதும் உறங்குவதும் தான் மிக முக்கியமான பணியாக செய்கிறார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். நமக்கு இந்த நிகழ்விலிருந்து பாடம் என்ன? இயேசு தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதையே எப்பொழுதும் உள்ளத்திலே கொண்டிருந்தார். அவருடைய முழு நோக்கமாக அது இருந்தது. நம்முடைய வாழ்விலே நாம் நிறைய உடலை பற்றி கவலைப்படுகிறோம், நிறைய உறங்குவதை பற்றியும் உண்பதையும் பற்றியும் நிறைய கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு இயேசு விரும்புவதை போல நாம் போதிக்க முடியாது, அறிவிக்க முடியாது, பணி செய்ய முடியாது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். God takes care of our body, physical health. We too have to cooperate with His grace. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, இன்று வேத போதக தளங்களிலும் ஏற்கனவே இறையரசை போதித்து நன்கு நிறுவப்பட்ட திருச்சபைகளிலும் பங்குகளிலும் உம்முடைய ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சில ஊழியர்களோ மிக மிக புனித தன்மை அடைந்தவர்களாய், மிகவும் தங்களுடைய பணிக்கென்று தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாய், நேரம் காலம் பார்க்காமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை போல மற்ற ஊழியர்கள் அனைவரும் கூட, ஆண்டவரே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து பின்பற்றிய இந்த பணியை முழுமூச்சாய் செய்வதற்கான யுக்தியை கண்டுபிடிக்க, முழுமூச்சாய் செய்வதற்கான கருத்துக்களை மனதில் கொண்டு நல்ல மனநிலையோடு பணி செய்ய எப்பொழுதும் உம்மிலே லயித்திருக்க அருள் கூறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.